650 எடுக்கிறவங்களுக்கு நான் பேசல, சாரி. ஒரு கொஸ்டினை வந்து நீங்க தவறு பண்ணிட்டீங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 720 நீங்க வாங்குங்க. ஆனா வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து எனக்கு வந்து தெளிவு இல்லாம இருக்கு. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிலபஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இருக்கிறது ஒரு 90-95 நாள் தான் இருக்கு. நான் இதுக்குள்ள எப்படி வந்து கவர்மெண்ட் சீட்டை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஐ ஸ்கோர் பண்ணி எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் சீட் எடுக்கிறது. வீடியோக்கு போகலாமா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு 90 to 95 டேஸில் எஃபெக்டிவாக எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி மோர் தென் ஒரு 650, ஏன்னா மினிமம் மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். 650க்கு மேலே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயப்படவே தேவையில்லை. கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கவர்மெண்ட் சீட் அஷ்யூர்டாக கிடைக்கும். இதில் நிறைய பேர் ஈஸி அப்படின்ற கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. அந்த பயாலஜி வந்து நம்ம என்ன பண்ணணும்? தரோவாக இருக்கணும். லைன் பை லைன் வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக இருக்கணும். அப்போ அந்த லைன் பை லைன் தரோவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எடுத்ததுமே உட்காந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்து 90-95 நாளில் 650 எடுக்கிறவங்களுக்கு நான் பேசலை, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் கவர்மெண்ட் சீட்டு வாங்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு உருப்படியாக இருக்குமா, நான் எடுத்துருவேனா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம பேசுகிறது யாருக்குன்னா, ஏற்கனவே வந்து நான் வந்து 11 and 12 போர்ஷன்ஸ் ரொம்ப தரவாக இருக்கேன் சார். இந்த வருஷம் நான் எப்படியாவது நான் வந்து கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் சார். லாஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த வருஷம் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தேவையில்லாமல் அன்வான்டாக நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ கண்டிஷன் என்னென்னா, ஏற்கனவே வந்து நான் வந்து பயாலஜி நல்லா படிச்சிட்டேன், ஃபிசிக்ஸ் நல்லா தரவாக இருக்கேன், கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்டென்ட் வந்து எங்கே கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கண்டென்ட் தரவாக இருக்கேன் அப்படின்னா நான் அப்படியே வந்து எக்ஸாம்ஸ் எழுத போயிடலாமா அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஆனால் 3 மாதம் கழிச்சு நான் தரவாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் போய் அங்கே எக்ஸாம்ஸில் கொஸ்டினை எடுத்து பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அப்போ ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்குங்க. 95 டேஸுக்கு நான் வந்து இருக்கக்கூடிய 82 டாபிக்ஸ் இல்லையா, சப்ஜெக்ட், நம்ம 3 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை டோட்டலாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு என்னெல்லாம் வந்து டாபிக்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, ரெண்டாவது காலமு இந்த டாபிக்ஸில் நான் எவ்வளோ தரவாக இருக்கேன், எந்த டாப்பிக்கில் எந்த சப் டாபிக் இருந்தாலும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக செகண்ட் காலமில் என்ன போடுறீங்க, நான் எவ்வளோ தரவாக இருக்கேன் ஒவ்வொன்று. அது போடுறப்பயே உங்களுக்கு தெரியும் தரவாக எங்கே இருக்கேன் நான் சப் டாப்பிக்கில் அப்படின்றதெல்லாம் சில சப் டாபிக் இருக்கும், இதெல்லாம் இல்லை அப்படின்னு அதை வந்து அடுத்த காலத்தில் எழுதிக்கிங்க. தரவாக இருக்கேன் 100%. ரெண்டாவது தரவா இல்லை, என்ன டாப்பிக்கோ இல்லை சப் டாப்பிக்லையோ நான் தரவா இல்லை, அதை எழுதி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா எந்த டாப்பிக்லாம் நீங்கள் தரவா இருக்கீங்களோ அந்த டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை வந்து பண்ணி பார்த்துருங்க. தென் இதில் அவாய்ட் பண்ண கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே இருக்கணும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன் இப்போ மாறி போச்சு இல்லையா? 45 கொஸ்டின் ஃபிசிக்ஸ், 45 கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி, 45 வந்து ஜுவாலஜி அண்ட் 45 பாட்டனி, 180 கொஸ்டின்ஸ். அந்த டைமை செட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்க்கணும். 45 கொஸ்டின்ஸ் அப்போ 180 மினிட்ஸ். அந்த 180 மினிட்ஸ்க்கு உங்களால் கம்ப்ளீட்டாக, அது ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இப்போ ஜுவாலஜி, பாட்னி இருந்தாலும் 180க்கு கொஸ்டின்ஸை 180 மினிட்ஸில் உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ எப்படி செக் பண்ண முடியும்? ஒரு டெஸ்ட் பேப்பரை எடுத்து எழுதி நீங்களே வந்து பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த பேப்பர்ஸை வச்சு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம், ரைட்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் டாபிக்ஸ் போட்டிங்க, தரவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு எழுதி பார்க்குறீங்க. அந்த டெஸ்ட்டு எழுதுகிறப்ப
ஆர் யூ கெட்டிங் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றத பாருங்கள். திருப்பி அகைன் செக் பண்ணுங்கள். நான் வந்து பாடத்தில் வந்து ஓகே நான் படிக்கிறப்போ ஓகே எனக்கு தரவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அதில் நான் தரவாக இருக்கிறதுல கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்டும் எழுதிட்டேன். ஆனால் கொஸ்டின் எழுதி டெஸ்ட்டாக எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ரக் ஆகிறத என்னன்றதை பாருங்கள். எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகணும்? கான்செப்ட்ஸில் ஸ்ட்ரக் ஆகுறீங்களா, இல்லை கொஸ்டின் வந்து பார்த்ததுமே எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியலையா, இல்லை கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஆப்ஷனை பார்க்குறப்ப எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது. இல்லைன்னா 4 ஆப்ஷனில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷனும் வந்து இமிடியேட்டாக என்னால் சொல்ல முடியுது, ஆனால் 2 ஆப்ஷனில் எனக்கு தடுமாற்றம் இருக்குது. இல்லை நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன், எடுத்து எழுதுகிறப்ப வந்து நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன். இல்லை நான் வந்து எனக்கு கான்செப்ட்ஸும் தெரியுது, நான் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிட்டேன் கொஸ்டின்ஸை, ஆனால் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து எனக்கு வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. நான் அதுக்கு என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன ஃபார்முலா போடணுன்னு கூட தெரியுது, ஃபார்முலா தெரியுது, என்ன கிவன் கொடுத்துருக்கான் அதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்னு தெரியுது, ஆனால் கேல்குலேஷன் பண்ணுறப்ப எனக்கு மிஸ்டேக் வருது. இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பண்ணது கூட ஃப்ளூக்கில் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு அடிச்சிட்டேன்றத மாதிரி இருக்குங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ நான் ஃப்ளூக்கில் பண்ணியிருந்தால் திருப்பி என்ன பண்ணணும், அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதே போல் தவறு பண்ணியிருந்தால் எந்த இடத்துல தவறு பண்ணுறோம், எனக்கு கேல்குலேஷன்ஸ் வரலையா, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புரியலையா, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா நான் கான்செப்ட்ஸ் அப்படின்றத பகுத்து அறிஞ்சு ஒவ்வொரு பேப்பரும் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் கொஸ்டின் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 கொஸ்டினோ இல்லை 150 கொஸ்டின்ஸோ நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எடர் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ எழுதுகிறப்ப நான் திருப்பியும் அந்த கொஸ்டின்ஸு அதே மாதிரி டைப்பில் வரப்போ நான் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. ரைட்டா? இதை வந்து டாபிக் வைஸாக நீங்கள் போட்டு இருக்கக்கூடிய நம்ம அந்த 82 டாபிக்ஸுக்கு எழுதி பக்காவாக முடிச்சிடணும். கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா, தெரியல ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து சில சப் டாபிக்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் போகிற மாதிரினா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது பாருங்கள். இல்லையா அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, புக்கை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ரிவைஸ் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கு பாருங்கள். ஹெல்ப்புக்கு யாருன்னா இருந்தால் எடுத்துக்குங்க. ரைட்? அதை எடுத்துக்கிட்டு திருப்பி இதே ப்ராசஸ் அதுக்கு வந்து பண்ணி பார்க்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எல்லா டாப்பிக்கும் நான் வந்து இந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் ட்ரைட் த ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா இருக்கக்கூடிய 90-95 டேஸில் நம்ம இப்போத்துலேருந்து கரெக்டாக வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து அந்த 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் கொடுத்தாங்க. நம்மளுக்கு 5 கொஸ்டின் ஒவ்வொரு ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஜுவாலஜிக்கும் பாட்டுக்கும் 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருந்தது. டைமும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்போம். இப்போ 3 ஹவர்ஸ் தான் கொடுக்குறாங்க, 180 கொஸ்டின்ஸு. நீங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணணும், 180 கொஸ்டின் பேட்டர்னில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பழகணும். 3 ஹவர்ஸு கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. கொஸ்டின்ஸை வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப 3 ஹவர்ஸு கம்ப்ளீட்டாக நான் உட்காந்து கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடாது. ½ an hour 30 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு கம்ப்ளீட் பயாலஜி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு வரணும். ஸ்பீடு எப்போ வரும், நான் ஏற்கனவே பண்ணி பார்த்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அது மைண்டில் அப்படி பார்க்குறப்பே அப்படி படிக்கிறப்பே கீழே ஆன்சர் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வரும். அப்போ பயிற்சிகள் மூலயமா தான், ப்ராக்டிஸ் மூலயமா தான் நீங்கள் அதை கொண்டாட முடியும். அப்போ 30 minutesல 90 கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்படியே நீங்கள் வந்து சப்போஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 30 minutesல என்ன பயாலஜி பண்ணியிருக்குமோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூ ஹவ் டு கோ டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் அடுத்தது வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் 45 நிமிஷத்தில் 45 கொஸ்டின்ஸும் நீங்கள் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணவே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு 30 minutes என்ன பண்ணியிருக்கீங்க, பயாலஜி பண்ணியிருக்கீங்க. அதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் 30 நிமிஷத்தில் முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க,
அப்பயே ஒரு 5 கொஸ்டினாக ஷேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 45 முடிச்சது பண்ணுவாங்க. சில பேர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கிறப்ப பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஸ்டின்ஸை நீங்கள் முடிச்சதுமே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ரைட்டா? மொத்தமாக பண்ணுறப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸ்கிப் ஆகி மாற்றி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் பண்ணிடுறோம், நம்ம ஷேட் பண்ணிடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் எடுத்துட்டோம். 40லேருந்து 45 நிமிஷம் இன்க்ளூடிங் ஷேடிங்க்கு நம்மளுக்கு எது போயிடுது? பயாலஜி போயிடுது. அப்போ அடுத்த இருக்கக்கூடிய 45 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? கெமிஸ்ட்ரிக்கு வரும். கெமிஸ்ட்ரியில் கடன்னு பார்க்குறீங்க, என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, இது வந்து கான்செப்ட்ஸ் எனக்கு புரியல, இந்த கொஸ்டினை இன்னொரு வாட்டி ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை நான் வந்து ரீகால் பண்ண வேண்டியது இருக்கலாம். அதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எது 100% பக்காவாக இருக்கோ அதை கடன்னு என்ன பண்ணிடணும்? 45 மினிட்ஸ் அவ்வளோ தான். யூ ஹவ் டு ஸ்டாப். சப்போஸ் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 2:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அது ஷேட் பண்ணுறது கூட இன்க்ளூடிங் ஷேடிங்கோட 2:45க்கு நீங்கள் முடிச்சிடுறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து 2:45லேருந்து 3:30 வரைக்கும் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக நீங்கள் கெமிஸ்ட்ரியை பண்ணிடணும். அப்போ 3:30க்கு முடிச்சதுக்கப்புறமா ஷேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது வேணும் அப்படின்னா கடன்னு என்ன பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். அதுக்கு 5 நிமிஷம் போகிறோம், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். அப்போ அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு 3:30லேருந்து 3:40 இல்லை 3:45 கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுலேருந்து கையை எடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் ஃபிசிக்ஸ் போயே ஆகும். ஃபிசிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 45 மினிட்ஸ். கடன்னு என்ன பண்ணுறீங்க? ஃபிசிக்ஸ் வரீங்க 3:45 to 4:30. ஷேட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அதை முடிக்கிறீங்க. ரைட்? அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது நம்மளுக்கு? 15 மினிட்ஸ் இருக்குது. அந்த 15 மினிட்ஸில் திருப்பியும் போங்க. எந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து நான் திருப்பியும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத பாருங்கள். எதெல்லாம் தடுமாற்றமாக இருந்ததோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட் டைமில் செலவு பண்ணி உட்காந்து நிதானமாக பார்த்து பண்ணி அந்த 3, 4, 5 அப்படி வருது இல்லையா, அந்த 5 மினிட்ஸ்க்கு பிஃபோராக நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரீசெக் பண்ணுறதுக்கு தான் 5 நிமிஷம் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த 5 நிமிஷம் ரீசெக் பண்ணி எதனா நம்ம வந்து திருப்பியும் எதனா கொஸ்டின்ஸு பண்ணாமல் விட்டுருக்கோமா, ஏதாவது நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துருங்க. முடிஞ்சதுன்னா அதில் சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டு கொடுக்கறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பேசிஸில் எப்போ எக்ஸாம் நம்ம நடக்குது அப்படின்னா சண்டே தான் நடக்கும், மத்தியானம் தான் நம்மளுக்கு நடக்கும். அப்போ அந்த மத்தியானம் 2லேருந்து 5 இந்த ப்ராக்டிஸை கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. டெஸ்ட்டு மாற்றி எழுதாதீங்க. காலையில் எழுதுறது, நைட்டு எழுதுறது அப்படின்னு எழுதாமல் நம்ம எப்போ எக்ஸாம் போய் எழுத போகிறோமோ அதே நேரத்தில் கரெக்டாக எழுதி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மைண்டில் வந்து ஒரு பாத் ஒன்று கரெக்டாக க்ரியேட் ஆகும். கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, வாங்குவோம், 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 2:30 மணிக்கு அது முடிப்போம், 2:40-45க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுப்போம், கெமிஸ்ட்ரி அழகாக 3:30 மணிக்கு முடிப்போம். கெமிஸ்ட்ரி 3:30 மணிக்கு முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் 3:45க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 3:45லேருந்து 4:30க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஷேட் பண்ணுறதுன்னா 3:45 15 மினிட்ஸ் நம்மளுக்கு கேப் இருக்கும். ஒரு ரீகால் பண்ணுவோம். அதில் என்ன எல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கோ அதெல்லாத்தையும் நம்மளுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணுன்றதெல்லாம் அந்த 10 மினிட்ஸில் பண்ணி ஒரு 5 நிமிஷம் திருப்பி வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு பேப்பரை வந்து ஜம்முன்னு கொடுத்துட்டு வருவோம். இதுதான் இந்த ப்ராக்டிஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ரெகுலராக பண்ணி ஒரு 30லேருந்து ஒரு 40 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதி பார்த்து டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணதுக்கு பண்ணிடணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 ஹவர் ஃபிசிக்ஸ் வச்சுப்பாங்க, எனக்கு பயாலஜி தான் நல்லா தெரியும்னு 2 ஹவர் பயாலஜி வச்சுப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது, கெமிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரி உண்மையாலேயே ஈஸி பேப்பராக இருக்கும், ஆனால் ஈஸி பேப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா பயாலஜியில் 2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. இல்லைனா ஃபிசிக்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு உட்காந்து டோட்டல் போடுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 1.5லேருந்து 2 மணி நேரம் பண்ணி 10 கொஸ்டின் தான் பண்ணியிருப்பாங்க. 1 மணி நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய 170 கொஸ்டின்ஸை பண்ணுறதுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 40 ஃபுல் டெஸ்ட் எழுதி அதில் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன எரர் அனலைஸ் வந்து பண்ணி பார்த்து அதெல்லாத்தையும் ரீசெக் பண்ணி இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், 650 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துலாம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 720 நீங்கள் வாங்குங்கிறத பற்றி பேசலை. நம்ம கவர்மெண்ட் ஷீட்டு அஷ்யூர்டாக வாங்கணும், 650 மார்க் வேணும். 650 மார்க் தாராளமாக நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 90 days ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் 650 அஷ்யூர்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவை இருக்குது,
அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் பேசலாம். RJR அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும், 650 அப்படின்றது மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.